Hi, hello, welcome to day 6 of my weight loss journey. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓட்ஸும் பன்னீரும் தான் போட்டுட்டு நார்மலாக தான் நேற்று என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இது லஞ்ச் இதெல்லாம் போச்சு. ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நான் அந்த ராகி புட்டு காலையில் பண்ணினேன் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் டெம்டாகி 2 எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை, கீரை வடை, அதுக்கு பேர் கீரை வடை. ஸோ ஒன்று பத்தாதுக்கு 2, ஆனால் ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணல, ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணேன். பட் அது 2 வடை அப்பளம் இதெல்லாமே எடுத்தேன்னா, ஸோ அதனால சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா வடையும் அப்பளத்தையும் கம்மி பண்ணுங்க, அது வெயிட் லாஸ் பண்ணாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கா, அதுதான் யோசிக்கிறேன். பட் ஆனா பரவாயில்ல, ஒரு 100 டேஸ் தானே, இப்பதானே 6வதுக்கே வரும். ஸோ ரொம்ப கஷ்டம், இன்னும் ஒரு 8 டேஸ் ஆச்சு ஆகும் நம்ம வந்து வெயிட் செக் பண்றதுக்கு. எப்படி இன்னைக்கு நான் சாப்பிட்டதுக்கு வெயிட் கொஞ்சமா நான் கண்டிப்பா ஏறித்தான் இருப்பேன், இறங்கலாம் மாட்டேன். தெரியல, இதோட இன்னும் 2 நாள் கழிச்சு டியூஸ்டே ஒரு ஃபங்க்ஷன் வேற இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு காலையில என்ன சாப்பிட போறேன், மத்தியானம் என்ன சாப்பிட போறேன் தெரியல, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். ஸோ அந்த வெயிட் லாஸ் அந்த ஃபுட் இதுவும் என்னங்கிறதையும் பார்க்கணும். சரி, இன்னைக்கு நான் என்னென்ன உங்களுக்கு சாப்பிட்டேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் ராகி புட்டு வேணும்னு கேட்டிருந்ததுனால வீட்டில் இருந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் ரொம்ப கம்மியான சுகர் ஆட் பண்ணியிருந்தேன், தேங்காய் பூ, அப்புறம் ராகி மாவு, அவ்வளோதான். இது 3 மட்டும்தான், வேற ஒன்றுமே நான் எக்ஸ்ட்ரா இது ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட இல்லை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் கீ இதில் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. பட் ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மத்தியானம் லஞ்ச் எனக்கே தெரியும் கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மார்னிங்க்கும் நைட்டுக்குமே நான் ஒரே தோசை ஒரே மாதிரி தான் எடுத்தேன். தோசையில பன்னீர் இதை போட்டு, ஸோ ப்ரோட்டீன்ஸ்க்காக பன்னீர், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்காய் பொடி இருந்துச்சு, ஸோ அதையும் போட்டு பண்ணேன். பட் இன்னைக்கு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நைட் இவங்களுக்கு குழிப்பணியாரம் ஊற்றி கொடுத்துருந்தேன். குழிப்பணியாரம் அண்ட் தக்காளி சட்னி. ஸோ எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆனதுனால ஒரு 9:30க்கு மேலதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுல இருந்து நான் 1 எடுத்து வாயில போட்டுட்டேன். வெயிட் என்ன ஆகும்னு தெரியல. நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.